ஸ்ரீ குருப்யோ நமஹ. புருஷார்த்தத்திலேயே காமத்தை சேர்த்திருக்க. தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித புருஷார்த்த சித்தியர்த்தம். புருஷேண அர்த்தியதே புருஷேதேனி புருஷா. சைதன்யவத்தா இருக்கிறவன் இருக்காங்க. அர்த்தியதே அதனால் அர்த்திக்கப்படுகிறது. அது 4. முதல்ல தர்மத்தை வச்சார், அதுக்கு நடுவில் அர்த்தத்தையும் காமத்தையும் வச்சார். வியாவகாரிக லோகத்தில் பயன்படக்கூடிய 2 அர்த்தம் தான் அது 2 அர்த்தமும் காமமும். தர்மம் அதுதான் எல்லையில் சொல்லக்கூடிய மோட்சத்திலையும் வருது. அதுக்கு 2 நடுவில் வச்சிருக்கார். இந்த ஒரு அமைப்பே நமக்கு என்ன தெரியுது? அது 2ம் அடக்கப்பட வேண்டியது. ஆமாம், அதனால தான் நடுவில் வச்சிருக்கார். அதை தாண்டி போறார். தர்மத்தில் ஆரம்பம், அர்த்த காமங்களை தாண்டி மோட்சத்துக்கு போகும். அர்த்தத்தை விட்டுவிடும், காமத்தை விட்டுவிடும் அப்படின்னு சொல்லறான். அந்த வரிசை அப்படி வருது. அந்த காமத்தை காமம் ஜீவிதத்துக்கு ஆரம்பத்தையே கொடுக்கறது, அழிவே கொடுக்கறது. ஆமாம், அர்த்தம் ஜீவிதத்துக்கு ஆரம்பத்தையே கொடுக்கறது, அழிவே கொடுக்கறது. தர்மம் எப்பவுமே நம்ம அணைச்சிக்கிறது. மோட்சம் நம்ம விரும்பின பலன். அது 2ம் கடைசியிலே வச்சிருக்கு. இது 2க்கும் நடுவில் இருக்கு. அதனாலே நாம் ஆரம்பம் எதில் இருக்கணும்னா தர்மத்தில், முடிவு எதில் முடியணும்னா மோட்சத்தில், துக்க நிவர்த்தியில், ஆத்தியந்திக துக்க நிவர்த்தின்னு முடியணும். அப்படின்னே நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் நம்முடைய பயணம் இருக்க, அந்த பயணம் தர்மத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த தர்மத்தை நீ கற்றுண்டேன்னா அர்த்த காமங்களை அடக்கிற சக்தி வரும். அதை அடக்கினேன்னா மோட்சம் சுலபம். ஆமாம், தர்மம் இருந்தால்தான் தர்ம அவிரோதேன அர்த்தத்தில் பிரவருத்தி போகும். அந்த அர்த்தம் தர்ம அவிரோதேன இருக்கிறதுனால தான் தர்ம அவிரோதேன காமம் வரும். இது 2 அடக்கி ஆளுற சக்தி வரத்துக்காகத்தான் முதல்ல தர்மம். அதனால்தான் வேதாத்தியனம் முதல்லேன்றான். எல்லா தர்மத்துக்கும் மூலம் அது ஸ்ரோதஸ் வேதம். அந்த ஸ்ரோதஸ் முதல்ல அத்தியனம் பண்ணுங்கிறான். கர்ப்பாஷ்டமத்தில் அவன் பால்யமா இருக்கிற போதே எந்த எண்ணமும் மனசுல உதிக்காத வேளையில, அதுக்குள்ள பக்கம் வராத வேளையில, புத்தி வைசத்தியம் வந்த உடனே முதல்ல அந்த புத்தியில தர்மத்தை நிரப்பறான். தர்மத்தில் வளர்றது அந்த புத்தி. புத்தி வளர்றது தர்மத்தில். அப்படி வர்றதுனால என்னாச்சு? அர்த்த காமத்தை 2யும் பேலன்ஸா எப்படி கையாளணுங்கிறதான அந்த திறமை தர்மம் ஞாபகப்படுத்துறது. அது கையாண்ட உடனே மோட்ச பிராப்தி தர்மத்தினுடைய அடித்தளம் இருக்கிறதுனால அவனும் சுலபமாக கிடைக்கிறது. அப்படிதான் அதை வச்சிருக்காரு. காமத்தை அனுபவிச்சு அழிக்க முடியாது, தெரிஞ்சுருக்கும். ஆமாம், அனுபவிக்க அதனுடைய ஏக்கம் ஏறிண்டே இருக்கும். அப்போ அதை அழிக்கத்தான் வேணுமே தவிர அனுபவிக்காத அழிக்கணும். அப்படின்னா சுவாரஸ்யமே தெரியாததுனால காமம் வராது. அனுபவிக்க ஆரம்பிக்கிற போது அது அதனுடைய பிடிப்பில் மேலே மேலே அது வேணும்னு தோண ஆரம்பிக்கிற போது அதை விட்டுட்டு வெளியில் வரத்துக்கே முடியாத போயிடுது. ஆமாம், காமத்தை அழிச்சவர் இருக்கார்.
நம்மால் அழிக்க முடியாத சொன்னத்தை அழிச்சு காட்டினார் பரமேஸ்வரன். ஆமாம், காம தகனம் அப்படின்னே சொன்னார். தகனம்னு ஏன் சப்தம் சொன்னார் தெரியுமோ? திரும்பி முளைக்காது. பாக்கி இல்லை, திரும்பி முளைக்கும். மரத்தை வெட்டினா மறுபடியும் முளைக்கும், சாம்பலாக்கி விட்டா. அதனால காம தகனம்னே போய் போட்டார் இருக்கு இது. இப்ப தகனத்தினால அழிச்சா திரும்ப முளைக்காது. ஆமா, அதனால்தான் நாம சந்தியாவந்தனம் பண்ற போது அக்னியில போடுறோம். அசதாஞ்ச பிரதிகிரக சுவாகான்னு நமக்கு உள்ளே இருக்கிற அக்னிங்கிற சங்கல்பத்தில் போடுறோம். அதனால அன்னன்னைக்கு பாபா அன்னன்னைக்கு அழிஞ்சு விட்டு முளைக்கலை. ஆமா, இல்லைன்னா முளைக்குமே. பிரதிகிரக சுவாகாரம் போடணும். சுவாகாரத்தினால பிரத்யேகம்னா அக்னியில தான் போடணும். இவ்வளோ ஒரு அக்னி இருக்கு, ஜாட்டரா அக்னி. அப்போ அன்னன்னைக்கு எரிக்கிறோம். அதனால்தான் இன்னும் நன்னா இருக்கா. அன்னன்னைக்கு பாவத்தை அழிக்கிறதுன்னா திருப்பி முளைக்காதபடிக்கு எரிக்கிறதுக்கு தான் அந்த மந்திர பாகமே. எப்படி சொல்றது? சுவாகா காலத்தில் முடியறது. சூரியஸ்டமாமன்னிஷ்ட, அக்னிஷ்டமாமன்னிஷ்ட எல்லாம் முடியறது. எப்படி? சுவாகா அப்படி முடியறது. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இவன் பிராணாகினி ஹோத்திரம் பண்றானே, எல்லாம் அழியறது. ஓ, ஆகாரம் ஆகார ரூபேண இல்லை, சாரம் மட்டும் எடுத்து போயிடுச்சு. அப்ப அந்த அளவுக்கு இருக்கு. அதனால அக்னியில தான் காமம் நசிக்கலாம் இல்லையா? அவர் அக்னி சுரூபர், அவர் பரமேஸ்வரர். அதனால்தான் நெற்றியில அக்னி இருக்கிற மாதிரி காமிச்சார். அந்த நெற்றியில் இருக்கிற அக்னியினாலேயே அந்த மன்மதனை எரிச்சார். அது காமனை. ஆமாம், அப்படி ஒரு நடைமுறையை காமிச்சிருக்கார் புராணங்கள்ல. ஆமாம், குரோதம் பிரபோ சம்ஹர சம்ஹரேதி யாவத் கிரக்கே மருதாம் ஜலந்தி தாவத்ச வன்னிஹி பவநேத்ர ஜன்மா பஸ்மாவசேஷம் மதனஞ்சகால. எரிச்சால்னே சொன்னார். ஆமாம், பஸ்மம் மிஞ்சித்து, மன்மதனை பஸ்மம் மிஞ்சினவனாக பண்ணிவிட்டார். அப்போ அவன் இல்லை இல்லை, அவர் தான் அதை அழிச்சவர். அப்போ அழிச்சாதான் காமம் போகுங்கிறத நமக்கு பிரத்யட்சமா காமிச்சு கொடுத்தவர் அவர். அழிக்கலைன்னா முளைக்கும். ஆமா, அதனால இந்த காமத்தை அழிக்கணும். ஆனா காமனை வேணவே எதுக்கு? தர்ம பிரஜார்த்தம் ரெடி மகேந்திரான் போகணும். அதுக்கு என்ன சொல்றார்? காமத்தை அழிச்சவர் பரமேஸ்வரன், காமத்தை மறுபடியும் உயிர்ப்பிச்சவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் ஒருத்தர் தான் காமத்தை அழிச்சார். அழிச்சிருக்காதுங்கிறதுக்கு அடையாளம் தான் அவனுக்கு தகுதி இருக்குமா அப்படின்னு கேட்டா, காளிதாசன் இந்த சாட்சாத் பரமேஸ்வரனை ஆசை அற்றவன் பரமேஸ்வரன் சொல்றார். ஆசை அற்றவங்கிறது எப்படி சொல்றாரு தெரியுமோ? சாமானிய ஜனங்கள்ல ஆசை வரத்துக்கு காரணம் பொன்னில் ஆசை வரும், பெண்ணில் ஆசை வரும், மண்ணில் ஆசை வரும். வாசஸ்தானமானதுனால மண்ணில் ஆசை வரும். ஜீவிதத்தை சந்தோஷத்தை அனுபவிக்கிறது பொன்னில் ஆசை வரும். இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பெண்ணில் ஆசை வரும். இந்த ஆசை இருக்க, அந்த ஆசையில இவன் அதை அனுபவிக்கணும்னு நினைச்சிருந்து ஆசைப்படுறான், அதுல அழிஞ்சே போறான். அழியாத ஒருத்தர் இருக்கான். நான் மூணே வச்சிருந்ததுன்னா அது பரமேஸ்வரன் தான் காட்டியிருக்காரு. ஆமா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. நம்முடைய நடைமுறை என்ன தெரியுமோ? வியாபகாரிக லோகத்தில் என்ன, பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை அப்படி வச்சிருக்கோம். முதல்ல கல்வி கத்தாட்சி சொன்னா நாம் என்ன செய்வோம்?
தனத்துக்கு வழி தேடி வச்சு பொன்னாசை. தனம் மிதப்பு வந்து கொடுத்துன்னா பெண்ணாசை வந்தாச்சு. பெண்ணாசையும் வந்து கொடுத்துன்னா இருக்கிறதுக்கு இடம் வேணுமே, மண்ணாசையும் வரும். அப்போ மூணாவது போகும் இது. ஆமாம், ஆத்தியம் அவனுக்கு வர்றது முதல்ல பொண்ணு வேணும், அப்போதான் வரும். அப்படி வச்சுருப்போம் நம்ம விவகாரத்தில். ஏன்னா தனமே இல்லைன்னா அவன் ஒன்றும் காதல் பண்ண முடியாது. அதுதான் அவனுக்கு பிரதானம். அதை காட்டிட்டா இருக்கணும். ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கணுமே, தூண்டில் போட்டு இழுக்கணும்னா என்ன வேணும்? அது வேணும். பெண்ணாசையை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு பொன் இருக்கணும். அதுதான் அவன் வரமாட்டான். தரித்திரங்கிட்ட காதலெல்லாம் விடுபடாது. இது தரித்திரம் ஷஷ்டம் மகாபாதம்னு சொல்லுவோம். தரித்திரனுக்கு ஒன்றுமே இல்லை, லோகமே இல்லை, இகலோகமும் இல்லை, பரலோகமும் இல்லை. அவன் இந்த மூணு ஆசை இருக்க, அதுதான் மனுஷனை என்ன செய்யறது? அதப்பதனத்துக்கு காரணமாகுது. அதை மூணே கையாண்டா உயர்வா இருக்கலாம். அதுக்குள்ள வழிமுறையை காமிச்சு தந்திருக்காரு அது பரமேஸ்வரன். அவர் ஏதோ ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்தது. ஏகேஸ்வரியே ஸ்திதோபி பிரணத பகுபலே யஸ்வயம் கிருத்திவாசா. ஒரு வார்த்தையிலே ஏகேஸ்வரியே ஸ்திதோபி, ஐஸ்வர்யத்தில் பூரா மூழ்கி இருக்கிறவர் அவர். ஆமா, அவர்கிட்டதான் ஐஸ்வர்யமே வருது. அவருக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால்தான் அவருக்கு ஈஸ்வரன் பேரு. அப்ப ஐஸ்வர்யம் மூர்த்தமா இருக்கிறது அவர்கிட்ட. ஆனா அவரை நமஸ்காரம் பண்ற வாழ்க்கால பிரகர்ஷேட நமனம் தன்னமயித்து சீதா நம்யந்தே ஸ்மே காமா. ருத்ரவே என்ன சொல்றது? நமோ 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 நமோ. நமஸ்காரம் பிரகர்ஷேன நமஸ்காரம் பிரணத பகுபலே. அவன் நமஸ்காரம் பண்ண அவன் விருப்பத்துக்கு மீறி பெற்றார்கள். அது அந்த அளவுக்கு அவர்கிட்ட தனம், அதனால பொண்ணு அங்கதான் இருக்கு. அப்படி இருக்கு. அப்படி இருந்தும் ஸ்வயம் அவர் தனிய கிருத்திவாசா. அந்த தனம் இல்லைங்கிறத காமிக்கிறதுக்கு அடையாளம். ஒரு வஸ்திரம் கூட வாங்கிறதுக்கு தகுதி இல்லை. அப்ப கிருத்தி தோல், மிருகத்தினுடைய தோலை கட்டியிருந்தார். அதுலேயே அவருக்கு பிரியம் இல்லை. சொரான்னு கட்டியிருந்தார். நாமெல்லாம் கட்டிக்கிற போது சரீரத்தில் இது படுற போது அந்த தொக்குக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் கட்டிப்போம். அது கூட கட்டி இல்லை. அவன் கிருத்தி வாசஸாக இருக்கான். இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி ஒரு வர்ணனைக்கு அந்த காளிதாசனுடைய மைண்டில் இருக்கிற அபிப்பிராயம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம் பூர்ணமாக இருந்தாலும் அந்த ஐஸ்வர்ய மதம் அவங்ககிட்ட இல்லை. அப்போ அந்த ஐஸ்வர்யம் போனோம்னு ஆசையில் வச்சுருந்தா கூட அந்த ஐஸ்வர்யத்தில் ஆசை இல்லை. அதனால கிருத்திவாசா. ஆமாம். அப்போ மண்ணாசை அற்றவர், பொன்னாசை அற்றவர். ஏன்னா அதை அலட்சியப்படுத்துறார். தர்மசாஸ்திரத்தில் பிராமணன் இருக்கானே, அவன் தனத்தை விரும்ப மாட்டான். லட்சுமியை விரும்ப. வேதம் சொல்லு நவை பிராமணே ஸ்ரீரமதைதி. பிராமணனிடத்தில் ஸ்ரீ என்ன ரமதை. லட்சுமி தேவி பிராமணர்கள் ஒட்ட மாட்டான். ஏன்னு கேட்டான். அவன் கவனிக்க மாட்டேங்கிறான். உனக்கு இதில் அபிப்பிராயம் இல்லை. கவனிக்காத ஆள்கிட்ட போய் இருக்க முடியுமா? அப்படின்னு ஒரு பெருமை உண்டு. இது நவை பிராமணே ஸ்ரீரமதே. பிராமணனிடத்தில் ஸ்ரீ சரஸ்வதி தான் ரமதே. ஆமாம். வித்யை லட்சுமி ந ரமதே அப்படிங்கிறான். ரெண்டு அபிப்பிராயத்தில் அங்கே வருது. இது தெரியுமோ? அதில் பிரியமில்லை, இதில் பொண்ணில்லை, ஆசை இல்லை. இப்போ வித்தியில் தான் இருக்கு அப்படின்னு இவனுக்கு ஒரு விளக்க உரையும் வேதம் சொல்லும். அது அதனால் நீ என்னை கவனிக்கலைன்னா நான் எங்களுடைய இருந்து என்ன லாபம்?
அதனால் அவர்கிட்ட போயிடுவான். அது அவன் அலட்சியப்படுத்துவான் ஸ்ரீயை. இவர் என்ன பண்ணுறார் தெரியுமோ, இவர்கிட்ட ஸ்ரீ இருக்கு நிறைய, இப்போ இருக்க ஐஸ்வர்யம் பூரா இருக்க, அப்படி இருந்தால் கூட அதை கொண்டாடலை இவர். இல்லை இல்லை, அதை கொண்டாடினா தான் அவருக்கு பெருமை. ஆமாம், நல்ல பட்டு வஸ்திரத்தை கட்டியிருந்தா தான் பெருமை. இவர் இந்த தோல் மர உரியை கட்டியிருக்கிறார். அப்போ அவர் நமக்கு என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, தனம் இருந்தாலும் அந்த தனத்தில் எனக்கு ஆசை இல்லை, ஆசை இல்லைங்கிறது அவருடைய வஸ்திரதாரணத்தில் நமக்கு வெளிப்படுறது. ஸ்வயம் கிருத்திவாசா. அடுத்தது அவருக்கு மண்ணாசை பொன்னாசை இல்லைங்கிறத ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்றாரு. பொண்ணு அவர்கிட்ட இருக்கு அப்படி கூட சொல்லலை, அவர்கிட்ட தான் பொண்ணு இருக்கு, வந்தவாளுக்கெல்லாம் மாறி எழுதுறாங்க. அப்போ அதிகமா இருக்கு, பொண்ணு அதிகமா இருக்கிறது அவர்கிட்ட தான். காந்தா சம்மிஸ்ர தேகோபி அபிஷய மனசாம் எப்பரஸ்தா தேதீனா. அடுத்தது என்ன? பெண்ணாசை. ஆமாம், அவரையெல்லாம் வர்ணிச்சிருக்கு. பார்வதி அடையத்துக்கு அவரும் தபசு பண்ணார். கேனாபி காமேன தபஸ் பரஸ்பர சமசம்பத் பலாயுத பரஸ்பரம் அப்படின்னு அவன் ரெண்டு பேரையும் சொல்லுவான். பரமேஸ்வரன் பார்வதியை தபசு பண்ணா, பார்வதி பரமேஸ்வரனை பார்த்து தபசு பண்ணா. அப்படி எல்லாம் ரெண்டு பேரும் அந்த பெண் ஆசையை பற்றி விளக்க உரைகள்லாம் இருக்கும். ஆனால் அவருடைய சொந்த சுரூபம் அது இல்லை. இதை இப்படி சொல்கிறான். காந்தா சம்மிஸ்ர தேகோபி, தன்னுடைய காந்த காந்தான்னு சப்தத்தை போட்டார், பத்ரின்னு போடலை. இழுப்புடையவள் காந்தா, இழுக்கிறது இழுக்கிறது அந்த அர்த்தத்தில் காந்தா. பத்னி சொன்னால் வராது, பிள்ளை பிடிக்கிறவள் ஆயிடுவோம். 10 சஞ்சோக. பாரியா சொன்னா பரணம் பண்றவளா, காப்பாற்றவனே. அப்படி அப்படி எல்லாம் அர்த்தபேதம் எல்லாம் உண்டு இல்லை. அப்போ அந்த காந்தா சம்மிஸ்ர தேகோபி, சம்யக்கு சம்மிஸ்ரணம் ஒன்றா கலந்து விட்டு உடம்போட, காந்தா தன்னுடைய உடம்போட சம்மிஸ்ரம் ஆயிட்டான். ஆனால் அப்படி ஆச்சே, விஷயம் இந்திரியம், இந்திரிய சுகம், அபிஷய மனசா, இந்திரிய சுகத்தை நினைக்காத எதிர்கள் இருக்காள, அந்த எதிர்களுக்கெல்லாம் இவன் தலைவர். ஆனால் இந்திரிய சுகம் கொஞ்சம் கூட அவன் மனசுல இல்லை. அபிஷய மனசாம் எப்பரஸ்தான் எதினா. அப்போ லெவலேஷம் பெண்ணாசை இல்லை, அதை காட்டுறாரு. அஷ்டாபிரி யஸ்ய கிருத்ஸ்னம் ஜெகதபி தனுபிஹி பிப்ரதோ அபிமானஹ. 8 உருவம் அவனுக்கு. அஷ்டமூர்த்தி அப்படின்னு பேரு. அவர் தான் இந்த லோகத்தை தாங்கிட்டு இருக்கார். மண்ணு எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கார். ஜெகதபி தனுபி, அஷ்டமி 8 தனுக்கள் சரீரத்தில் விப்ரதாக அனாயாசன்னு தாங்கிட்டு இருக்கார். நான் தான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த மண்ணாசை இருக்கேன், அந்த அபிமானம் இல்லை, நான் அபிமானம் இப்படின்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ற சாக்கில் 3 விதமான ஆசையும் அற்றவர் அப்படின்னு அந்த 3 தான் நம்முடைய அழிவுக்கு காரணமாகுது. ஆமா, புரியலையா? அவரே சொல்லுவர், சங்கரர் சொல்லுவரே, பொன்னாசை வச்சுக்காது என்பது எல்லாமே நிஜ கர்மோபாத்தம் வித்தந்தேன வினோதே சித்தம். எல்லாரும் சொல்றான், உன்னுடைய கர்மாவிலான உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ எதிர்பாராமல், அதனால உன்னுடைய மனசை சந்தோஷப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே நிஜ கர்மோபா, அதோட நிற்க மாட்டார். அது ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா நீ கஷ்டப்படுவேன். புத்திராதபி தனபாஜாம்பீதிம்ப, நீ நிறைய பணக்காரன் ஆயிட்டே இல்ல,
உன் பிள்ளை இருக்கான எந்த அவங்கள்ட்டே ஒரு பயம். ஏன் அவன் எந்த நிமிடத்திலையும் பணத்துக்காக என்னை வேட்டையாடலாம் அப்படி நிறைய சொல்லிக் கொடுக்குறாரு. அது ஆதிசங்கர் பொன்னாசை கூடாதுன்னு இருக்குது. ஆமாம், இப்போ எல்லா பெரிய மனுஷாலும் லோகக்ஷேமத்தை விரும்புகிறவா அத்தனை பேரும், ஜனங்கள் நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறவா அத்தனை பேரும் இந்த 3 ஆசையை வச்சுக்காதே சொல்லாதவாள் இல்லை. ஆமாம், அஷ்டாபில் எஸ்ய கிருஷ்ணம் ஜெகடபி தனுபிகி பிப்ரதோ நாபிமான. அவனுக்கு அபிமானமே இல்லை. கர்வோ அபிமானோ அகங்காரா இல்லை. அப்ப சொன்னார், எதுக்கு இந்த 3 சொன்னேன்னா, அவன் தான் நல்ல வழி காட்டணும் அவனுக்கு. சன்மார்காலோகனாய விபனைது சவஹா தாமசீம் விற்பி வீசா. எங்கிட்ட இருக்கிற தாமசி விற்பி இருக்க சத்வரஜஸ் தமஸ், அதை எங்கிட்ட இருந்து அவர் இல்லாத அவரால் முடியும். ஏன்னா இது எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டார், அவரால் தான் முடியும். அப்போ என்ன சுத்தமாக பண்ணுறதுக்கு அவர் ஒருத்தர் அப்படின்னு ஒரு மங்கள ஸ்லோகத்துக்குள்ளேயே இந்த 3 ஆசையும் நம்ம அழிவுக்கு கொண்டு வருது. அந்த 3 ஆசையும் எப்படி அடக்கணும் என்கிறதையே அவர் காட்டுறார். 3 ஆசையை தனக்கு அதிகமாக அடக்கி அதை ஜெயிச்சு வரவர் எப்படின்னு காட்டுறார். அப்படி ஒரு ஸ்லோகத்தை காளிதாசனே சொல்லியிருக்கார். ஆமாம், அப்போ அந்த 3 ஆசையை வச்சுக்கப்படாது. அந்த 3 ஆசை உன்னுடைய எல்லா விதமான ஸ்ரேயஸுக்கும் காதகமாக மாறும் அப்படிங்கிறது சொல்லாத சொல்றது. தர்மசாஸ்திரம்னு மட்டும் இல்லை, சம்ஸ்கிருத இலக்கியங்கள் பூராவும் எல்லா நல்லுரைகளை உதிர்க்கிற சப்தமே புஸ்தகங்களே தவிர அது எதுலேயுமே விளையாட்டாகவோ நேரம் போகிறதுக்காகவோ ஒரு புஸ்தகம் சம்ஸ்கிருத இலக்கியத்தில் இல்லவே இல்லை. விளையாட்டும் இல்லை, நேரம் போக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான், அங்கேயே ஒரு தத்துவத்தை விளக்குற மாதிரி தான் சொல்லும். துவாரம் துவார படன் பிட்சு சிக்ஷத்தேவம் நயாச்சதே அதத்வா மாதுருஷோ மாபூஹு தத்வாத்வம் தாதுருஷோ பவான். அப்படி ஒரு கண்ணோட்டம் சம்ஸ்கிருத இலக்கியங்களுக்கு தனி உண்டு. வேற எந்த இலக்கியத்தையும் அந்த மாதிரி நீ பார்க்க முடியாது. எதை சொன்னாலும் அது ஒரு நல்லுரை தொக்கி நிற்கும். ஆமாம், எதை மனநல பண்ணாலும் அதில் ஒரு நல்லுரை தொக்கி நிற்கும். ஆதாயமான அம்சங்கள் சம்ஸ்கிருத இலக்கியங்களை கொட்டி கிடக்கும். எல்லாமே இவன் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இவர் எப்படி சொன்னான் 3. நாமும் வியாபகாரிக லோகத்தில், நம்முடைய லோகத்தில் முன்னுக்கு வரணும், அனுபவிக்கணும் அப்படின்லாம் நினைச்சு நாம் என்ன செய்யறோம், இந்த ஆசையை கடைபிடிக்கிறோம். ஆனால் அதில் விழுந்த உடனே எஃப்ட்ரையும் போனதுனால நம்முடைய லட்சத்தை மறந்து நம்ம தானாக அழிஞ்சு போகிறோம். அப்படிதான் நம்முடைய விவகாரத்தில் எல்லாம் தென்படுறது. ஆமாம், நினைக்கிறது என்னமோ கரெக்டு, ஆனால் அந்த நினைக்கிறத விடுறதுக்கு இந்த 3 ஆசையில் ஏதோ ஒரு ஆசை அவனை கீழ் இழுத்து தள்ளிட்டு அவனை சாதாரண மனுஷனா பண்ணி விடுறது. அப்படிதான் நம்ம அனுபவத்துக்கு தெரியுது. பல இடங்களில் நாம் முதல்ல படிக்கிறான், வித்யை கிடச்சி விட்டு வித்யக்கு நடுவில் ஒரு புஸ்தாப்பு வைக்கிறான். மேலே போல இல்லை, அதுக்குள்ளேயே தனம் வேணும்னு தோணியாச்சு. லௌகிக சுகபோகத்தை அனுபவிக்கணும்னு வரும்போது அதுக்கு இருக்கக்கூடிய பொருளே தனம்தான். பணம்னா பிணமும் வாயை துறக்கும் அப்படின்னு வேறு சொல்லிக்கிறான். அப்போ அது வேணும்னு வந்துடுச்சு. ஏன்னா அது சகலவிதமான சுகபோகத்தையும் மீட்டி தருங்கிற எண்ணம் நமக்கு வந்ததுனால அதுக்கு முதல்ல வரான். அது கிடைச்சதுன்னு சொன்னோன்னே இந்திரிய சுகம் பொத்துக்கிறது. உடனே விவாகத்துக்கு போகிறான். விவாகத்துக்கு போன உடனே தனம் தேவைப்படுறது அதிகமாக. சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக தனத்தை நிறைய ஈட்ட வேண்டியதான நிர்பந்தத்துக்கு விழுந்து விட்டான். தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய தர்ம வழியிலே மீறி
சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு விட்டார். தனத்துக்கு தனம்னா இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு கொட்டி கொடுக்க வேண்டியது. அது அப்படியெல்லாம் ஆனால் இந்திரிய சுகம் ஆனால் கூட தனம் இருந்தால் அந்த இந்திரியத்தை அனுபவிச்ச அந்த பிராக்டிஸில் கிழடானாலும் இந்திரிய சுகம் இல்லைன்னாலும் அதை ஒப்புக்காக அனுபவிச்சுன்ற ஒரு அளவு கவுப்புகிறான். அதுதான் நமக்கு ரொம்ப மனசுக்கு மகா கஷ்டமானது. எந்த அளவுக்கு அதை கொண்டு வந்து விடுறது பாரு. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இந்திரிய சுகம் போயிடும். இருந்தாலும் அந்த நாள்லேயும் முன்னாடி தாண்டி போறதான எவ்வளத்தில் இருக்கிற இந்திரிய சுகத்தை மறுபடியும் அங்கே இருக்கிறதாக நினைச்சிருந்து அது வெறும் குப்பையானாலும் சரி, அதில் இல்லைன்னாலும் சரி, இருந்தாலும் அதிலேயே ஒட்டிட்டு வயசு காலத்திலேயும் அந்த இந்திரிய சுகத்திலே போறான். அப்போ அவன் என்ன செய்யறது? ஆசை அவனை அழிக்கிறது, அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கலை அப்படின்னு லௌகிகமான விவகாரத்திலையும் நம்முடைய ஜீவித விவகாரத்திலையும் பாமராக கூட அந்த 3 ஆசையில மாற்றியிருந்து தன்னுடைய ஜீவிதத்தை உப்பு சப்பில்லாத மாத்திராலே தவிர வருதில்லை. அதனால்தான் தர்மசாஸ்திரத்தில் சாஸ்திரம் சொல்லுறது ஒரு பக்கம், ஆனால் தர்மசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் சொல்றது ராமாயணம் என்ன சொல்றது? ஆமாம், அந்த ஆசையை விடுன்னு தான் சொல்றது. மகாபாரதம் என்ன சொல்றது? அண்ணாசை. ராமாயணம் பெண்ணாசை. நல்லா கவனிச்சு பாரு. அந்த பெண்ணை நினைச்சு கஷ்டப்பட்டு அவன் தபசு பண்ணி தபசுனால மானுஷாதன்னே ஜபத்யுத்தம் ஆகிட்டு இருக்கான். அவன் உடனே மானுஷன் வச்சிருந்து அவன் அழியறதுக்கு தான் அது பயன்பட்டது. பெண்ணாசையினால அவசியம் இல்லாத. அப்போ அவன் ஆசை பெண்ணாசை வந்து அவன் அழிச்சதே தவிர அவன் அனுபவிக்க விடலை. மண்ணாசை பாரு. இந்த 2 அண்ணா தம்பிகள் ஒரே குடும்பம். ஆமா, அழகா அதை பயன்படுத்தலாம். நான் உனக்கு தரமாட்டேங்கிறான், நீ நான் வாங்கித்தான் இருக்கிறதுங்கிறான். வேண்டாம், நாம சம்பாதிப்போன்னு போலேன், கொடுத்து தொலைப்போன்னு இவன் போலேன். அப்போ அந்த ஆசையினுடைய பராகாஷ்டை என்ன பண்ணிட்டு மகாபாரத யுத்தத்தில் கொண்டு விட்டு. ஆமா, இப்போ எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் சம்ஸ்கிருத இலக்கியங்களும் அத்தனையும் மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டியதான நல்லுரைகளுடைய தொகுப்பில் இருக்கே தவிர அது வெறும் நாவலா இல்லை, நேரம் போறது காலட்சேபத்துக்குள்ள புத்தகமாக இல்லை. ஆமா, எத்தனை கோணங்கள்ல நம்ம சுத்தமாக்குறது. ஆமா, வேறவே எல்லாத்தையும் சொல்லுறது. அதுலேயும் அவனுக்கு வரலன்னா சாஸ்திரங்கள் எடுத்து சொல்லுறது, அதுவும் வரலன்னா புராணங்கள் எடுத்து சொல்றது, அதுவும் இல்லை நல்லுரைகளுடைய தொகுப்பு நீதி சாஸ்திரங்கள் எடுத்து சொல்றது. இப்படி 4 பட்சங்கள்லேயும் அவனை செம்மைப்படுத்தி அவனுடைய பிறப்பினுடைய சார்த்தகத்தை அடையிறதுக்கு அத்தனையே தயாராக இருக்கிறது. அப்படிதான் நம்முடைய சாஸ்திரங்கள் இருக்கு. அதுல ஆசை இருக்க காமம் அது நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுத்தாலும் ஏன் அதிகமா இருக்கு? விட்டு பூச்சி மாதிரி அதிலே விழறான். அக்னி எனக்கு நாசத்தை உண்டு பண்றதுதான் தெரியும். ஆனா அதை பார்த்த உடனே அதுகிட்ட விளையாடி அந்த வெற்றில் பூச்சி அதிலேயே சாகிறது. அது பிரியப்பட்டு அது மாதிரி ஆசையில பிரியப்பட்டு அதிலேயே உட்கார்ந்து தன்னுடைய ஜீவிதத்தை உப்பு சப்பு இல்லாத பண்றான். அதனால அந்த ஆசை நீ இல்லாத பண்ணுன்னு சொல்றதுல பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றுருக்கு வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு. ஆமா, அதனாலதான் எல்லா தர்மசாஸ்திரங்களும் தர்மாவிருத்தா தர்மத்தை ஒட்டின காமம் சொல்லுது.
தர்மோர்த்த இவ பூர்ணஸ்ரீ அர்த்தோ தர்ம இவத்தை காமஸ்தா விபதோ காமா அப்படின்னு அந்த அர்த்தமும் காமமும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுனால அது ரெண்டு பக்கமும் மூர்ச்சி இருக்கக்கூடிய கத்தி அது. கொஞ்சம் அசிரத்தையா இருந்துவிட்டா அழிச்சு விடும். அர்த்தமும் அவனே சொல்லுவனே அர்த்தம் அனர்த்தம் பாவே நித்தியம் நாஸ்தி தட்ட சுகலேசம் அப்படின்றாரு. அர்த்தத்திலேயே ஓடுறானே விட்டில் பூச்சி மாதிரி. காமமும் அப்படித்தானே. அர்த்தகாமங்கள் ரெண்டும் உள்ள பொதிச்சு வச்சிருக்கிறது காரணம் ஒரு பக்கம் தர்மமும் ஒரு பக்கம் மோட்சமும் இருக்கிறதுனால அது அடங்கி இருக்கு. இந்த ரெண்டையும் வேதம் பூரா நமக்கு முதல்ல உபதேசம் பண்ணும் சொன்னேனே. அதனால்தான் நாம் என்ன பண்றோம், வருஷத்துல ஒரு நாளைக்கு ஆகுது இந்த காமம் தான் எனக்கு எல்லாம் பண்ணிட்டு, மஞ்சு தான் எனக்கு எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு அந்த காமம் மஞ்சு மகாமந்திர ஜபங்கிற விஷயம் விடாத நிச்சயமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் காமோ காரசேன் மஞ்சு காரசேன் மகாமந்திர ஜபங்கிற விஷயம் சொல்கிறோம் வச்சுட்டு இருக்கோம் பூ. அதனால் இந்த காமனை இருக்க அது அளவோடு வச்சுக்கிறதுக்கு ஒரு மனோபாவத்தை சிருஷ்டிக்கணும்னா அதுக்கு இந்த மனசில் என்ன இருக்கணும்னா ஏற்கனவே தர்மத்தினுடைய வாசனை அதில் இருக்கணும். ஆமாம், அதனால்தான் இவருடைய வார்த்தைக்கு அதிகம் அர்த்தம். எல்லாமே நிஜகர்மோபாத்தம்னா உன்னுடைய கர்மா நீ பண்ண கர்மா இருக்க, அதனால எதை நீ சம்பாதிச்சிருக்கியோ அது என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சிருந்து வித்தம் என்ன படம் கிடைச்சோ தேன வினோதே சித்தம், அதனால மனசை சந்தோஷப்படுத்திக்கோ அப்படின்னு உபசம்ஹாரம் பண்ணி கொடுக்குறாரு. பரிஜனை வச்சிருந்து அதுலேருந்து என்ன தெரியறது, வித்தம் வித்தத்தில் காமனே உன்னை பண்ணிவிடும், அது இல்லாத பண்ணு. ஸ்திரீல காமனை இல்லாத இருக்கிறதுக்கு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமோ, நீ தர்ம பிரஜா சம்பத்தர்த்தம் ஸ்ரீயமுத்தோடும் பரான் பிரேஷேஷ் பிரஜோத்பாதனம் என்னுடைய திருக்குறத்தை இல்லாமல் பொறுத்து தேவைப்படுறதுங்கிறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறானே தவிர இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு சொல்லலை. அதை கூட எப்படி சொல்லுவது தெரியுமோ, தர்மசாஸ்திரம் நீ பிதிரு ருணத்துக்காக சங்கமத்தில் ஈடுபடுற, சங்கமம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது, அது ஆனுஷங்கிகம். ஆமாம், லட்சியம் புத்திர பிராப்தி. அது பிரயத்தனம் பண்ணும்போது ஒன்று அறியாமலேயே ஒரு சுகம் ஒன்றை அடையிறது, அது ஆனுஷங்கிகம். ஆமாம், நீ வெண்ணைக்காக தயிரை கடையிற போது மோர் ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி கிடைச்சதே தவிர அதில் எனக்கு பிரியமில்லை அப்படிதான் நான் பாவிச்சுட்டேன். அதனால் அதெல்லாம் தொடர்றதுக்கே விட மாட்டான். தொடால முடியாதுன்னு இடம் இருக்க அங்கே தொடர்ந்து ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக சொல்லுவோம். ஆமாம், அதனால தான் அவன் என்ன பண்ணா ஆசிரமத்தை நாளா பிரிச்சான். ஆமாம், ஆசிரமத்தை நாளா பிரிச்சான். பிரம்மச்சரியம் தர்மம் முதல்ல சொன்னச்சு. கிரகஸ்தனை நிறுத்தி வைக்கலை, வானப்பிரசம் வந்து ராஜாங்கத்திலே பிராப்தேது சோடதேவரசே புத்திரம் மித்திரவதாகரே. பிள்ளைகளுக்கு பிறந்து 16 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த ராஜ்யபாரத்தை அவன் கையில் வச்சுட்டு நீ காட்டுக்கு போகணும்னு வச்சிருக்கான். அப்போ அது கட்டாயிடும். அப்போ வானப்பிரஸ்தம் வருது. வானப்பிரஸ்தம் வரும்போது ஆசை எல்லாம் ஒரு ஆசையும் இருக்கல. அதுக்கு முன்னாடி பெரிய ஆசையில முழுகினா கூட இது வந்தவுடனே ஆசை இல்லாத ஆயிடுது. அப்படி அவனால் முடியறதுக்கு காரணம் ஆத்தியம் பண்ணின வேதாத்தியனம் இருக்க அந்த வாசனை அப்படி வச்சிருக்காங்க. அதனால இந்த 4 ஆசிரமங்கள் கூட அவனுக்கு வரக்கூடியதான மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைங்கிறதெல்லாம்
தர்மத்துக்கு அனுகுணமான ஆசிரமத்தை அப்படி வச்சிருக்கார். அடிப்படை என்ன பண்ணி விட்டார்? தர்மத்தை வச்சு விட்டார். அது தர்மம் அப்படி கரெக்டா வச்சதுனால அவன் அண்ணன் அசையத்துக்கு இல்லாத ஆயிடுது. அது முதல்ல போய் பிடிச்சுட்டு வேண்டில. அப்புறம் அர்த்தம் அளவோட, அப்புறம் காமம். அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அர்த்தத்துக்கும் காமத்துக்கும் முடிவு உண்டு. அடுத்த ஸ்டெப்புக்கு போறது நமக்கு வந்தாச்சு. போறதுக்குள்ள தெம்பை கொடுக்கறது தர்மம். அப்படி கொடுத்து அதை தாண்டி வரவா, அதுதான் 4 புருஷார்த்தம்னு வச்சு அர்த்தத்தையும் காமத்தையும் லோக ரீதியான ஜீவிதத்தில் 2 தேவையா இருக்கிறதுனால அதை விடவும் முடியாது, ஒன்னா அழிக்கவும் முடியாது. அதனால அதை நம்ம பாதிக்காத அளவுக்கு அதனுடைய பயனை அனுபவிச்சுட்டு லட்சியத்தை எட்டுறதுக்கு நாம வரணும்னா அப்படி பண்ணணும் சொல்லித்தான் 4 வித சதுர்வித புருஷார்த்தம். அதனால காமம் இருக்கு. நாம தொட்டுட்டோம், ஏமாந்து விட்டோம்னா நமக்கு அழிவுதான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அடக்கினோம், நமக்கு எல்லா விதமான வாழ்க்கையும் உண்டு அப்படின்னு சொல்லுவோம்.